வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமையில் நாம் அனைவரும் ஒன்று கூடி திருச்சபையின் காவல் தூணான புனித சூசையப்பரின் வலிமைமிக்க பரிந்துரையை நாடி ஜெபிக்க இருக்கின்றோம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி என்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் இன்று இங்கு கூடியிருப்பதன் காரணம் நமது ஆழமான ஏக்கங்கள், குடும்பத்தின் எதிர்காலம் மற்றும் தனிப்பட்ட மீட்புக்கான உறுதியான பதில்களை இறைவனிடமிருந்து எதிர்பார்த்து நிற்பதால்தான். உங்கள் இருதயங்களில் எழும் ஒவ்வொரு கவலையையும் ஏக்கத்தையும் நான் உணர்கிறேன் என்று இயேசு கூறுகின்றார். பிள்ளைகளின் எதிர்காலம், அவர்களது ஒழுக்கம், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் ஆகியவை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? நீங்கள் வேலை தேடும் சவாலில் அல்லது உங்கள் தொழிலை நிலைநிறுத்தும் போராட்டத்தில் இருக்கின்றீர்களா? குடி, போதை போன்ற தீய பழக்கங்களால் உங்கள் அன்புக்குரியவர்களின் வாழ்க்கை சிதைந்து போவதைக் கண்டு துயரப்படுகிறீர்களா? இந்த வேதனைகள் அனைத்தும் விசுவாசத்தின் ஆழத்தை காண இறைவன் நமக்கு அளிக்கும் அழைப்புகள். சூசையப்பரின் வாழ்க்கை நம்பிக்கைக்கான மிக சிறந்த சாட்சியாகும். யோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் என்று விவிலியம் அவரது செயல்பாட்டை பதிவு செய்கிறது. கர்ப்பமான மரியாவை ஏற்றுக்கொண்டதில் இருந்தும் இரவோடு இரவாக திரு குடும்பத்தை எகிப்துக்கு அழைத்து சென்றதிலும் அவருடைய செயல் சூழ்நிலைகள் முற்றிலும் நிச்சயமற்றதாக இருந்த போதிலும் நம்பிக்கை என்ற ஒன்றை மட்டுமே மையமாக கொண்டது. அவர் எகிப்தில் என்ன வேலை செய்தார், எப்படி வாழ்ந்தார் என்று நாம் அறியவில்லை. ஆனால் இறைவன் தமது வீட்டை கட்டினால் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது என்ற உறுதியுடன் அவர் உழைத்தார். எனவே இந்த புதன்கிழமை திருச்சபையின் பாதுகாவலரும் உழைப்பாளர்களின் மாதிரியுமான சூசையப்பரிடம் நாம் நமது குழந்தைகளுக்கான நல்ல ஞானம் மற்றும் ஒழுக்கம், நமது வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் உறுதிப்பாடு மற்றும் தீய பழக்கங்களில் இருந்து விடுதலை போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக ஜெபிக்கும் போது நம்பிக்கையின் அக்கினியை உங்கள் இதயத்தில் கொள்ளுங்கள். உங்கள் கண்களுக்கு தெரியாத ஆனால் சூசையப்பரின் கரங்களால் திறக்கப்படக்கூடிய வழிகள் உங்களுக்காக நிச்சயமாக காத்திருக்கின்றன என்ற உறுதியுடன் ஜெபியுங்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். மகா புனித சூசையப்பரே, நீர் இறைவனின் அருளால் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகவும் அன்னை மரியாவின் கற்புள்ள கணவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவரே, நீர் எளியோரின் பாதுகாவலராகவும் உழைப்பாளர்களின் மாதிரியாகவும் திருச்சபையின் தூணாகவும் விளங்குகிறீர். உம்முடைய உறுதியான விசுவாசம், பணிவுள்ள வாழ்க்கை மற்றும் எப்போதும் இறை சித்தத்தை நிறைவேற்றும் மனப்பாங்கு ஆகியவற்றை கண்டு வியந்து உம்மிடம் தஞ்சமடைகின்றோம். எமது குடும்பங்களையும் தொழிலையும் ஒவ்வொரு நாளின் உழைப்பையும் உம்முடைய பாதுகாவலில் ஒப்படைக்கின்றோம். நாங்கள் எதிர்நோக்கும் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் சோதனைகளில் இருந்தும் எங்களை காத்தருளும். எங்கள் வாழ்க்கை பயணத்தின் இறுதி வரை புனித பாதையில் நாங்கள் நடக்கவும், இறுதி காலத்தில் அமைதியான மரணத்தை அடையவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும். அன்பு தந்தையாகிய புனித சூசையப்பரே, ஞானத்தின் ஊற்றாகிய இயேசுவை உம்முடைய பராமரிப்பில் வளர்த்து அவருக்கு பொறுப்புள்ள தந்தையாக இருந்தவரே, இன்று உம்மை நோக்கி எங்கள் குழந்தைகளுக்காக மன்றாடுகிறோம். எங்கள் பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் உடல் வலிமையிலும் வளரவும், உம் வளர்ப்பு மகன் இயேசுவைப் போலவே கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழவும் அருள வேண்டுகிறோம்.
அவர்கள் வெறும் கல்வியை மட்டுமே பெறாமல் அதனோடு நற்பண்புகளையும் கட்டுப்பாடான ஒழுக்கத்தையும் நீதியையும் தங்கள் வாழ்வில் கடைபிடிக்க துணை புரியும். உலகத்தின் தீய வழிகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து தூய்மையான மனதுடன் உமது அன்புக்குரிய பிள்ளைகளாக அவர்கள் வளர்ந்து எதிர்காலத்தில் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள குடிமக்களாக திகழ செய்யுமாறு உம்மை வேண்டுகிறோம். உழைப்பாளர்களின் பாதுகாவலராகிய புனித சூசையப்பரே, தச்சு தொழிலில் நேர்மையுடனும் தியாகத்துடனும் உழைத்து திரு குடும்பத்தை காப்பாற்றியவரே, உழைக்க விரும்பும் ஒவ்வொருவருக்கும் தேவையான வேலை வாய்ப்பை உம்மிடம் மன்றாடி பெறுகிறோம். வேலை தேடும் இளைஞர்கள் தங்கள் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற சிறந்த வாய்ப்புகளை கண்டடைய துணை புரியும். வேலையின்றி தவிக்கும் குடும்பங்களின் துயரங்களை நீக்கி அவர்களுக்கு நிரந்தரமான வாழ்வாதாரத்தை கிடைக்க செய்யும். பணிபுரியும் இடத்தில் நேர்மையுடனும் பொறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் கடமையாற்றவும், ஒவ்வொரு நாளின் உழைப்பையும் இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுக்கவும் தேவையான ஆசீர்வாதத்தை வழங்கும்படி உம்மை வேண்டுகிறோம். புனித சூசையப்பரே, உமது தொழில் மற்றும் வியாபார முயற்சிகள் அனைத்திலும் உமது ஆசீர்வாதத்தை வேண்டி வருகிறோம். எங்களுடைய முயற்சிகள் யாவும் நேர்மையின் அடிப்படையிலும் சமூக நீதியோடும் அமையவும், எங்கள் தொழிலால் பிறருக்கு நன்மை விளையவும் வேண்டுகிறோம். எங்கள் தொழிலில் ஞானத்துடனும் விவேகத்துடனும் முடிவெடுக்கவும், எந்த சூழ்நிலையிலும் நேர்மையிலிருந்து விலகாமல் உமது நற்பண்புகளை பிரதிபலிக்கவும் துணை புரியும். தொழிலில் ஏற்படும் சவால்களையும் நஷ்டங்களையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளவும், எங்கள் உழைப்பின் மூலம் வரும் செல்வத்தை இறைவனின் மகிமைக்காகவும் ஏழைகளின் உதவிக்காகவும் பயன்படுத்தவும் தேவையான மனப்பான்மையை எங்களுக்கு தந்தருளும். திரு குடும்பத்தின் பாதுகாவலராகிய புனித சூசையப்பரே, பாவத்தின் ஆதிக்கத்தில் இருந்தும் தீய பழக்கங்களாலும் அடிமைப்பட்டிருக்கும் எங்கள் அன்பான சகோதர சகோதரிகளுக்காக உம்மிடம் மனமுவந்து மன்றாடுகின்றோம். இந்த தீய பழக்கங்களின் சங்கிலியில் இருந்து அவர்களை விடுவித்து உடல் வலிமையையும் மன உறுதியையும் ஆன்மீக பலத்தையும் அவர்களுக்கு தந்தருளும். அவர்கள் தங்கள் பலவீனத்தை உணர்ந்து மனம் திருந்தி புது வாழ்வை தொடங்கவும் குடும்பத்துடன் நல்லுறவில் வாழவும் துணை புரியும். சோதனைகள் வரும்போது உம்மை போல இறைவனை மட்டுமே உறுதியாக நம்பி பரிசுத்த வாழ்வை வாழ்ந்து இப்புனித போராட்டத்தில் இருந்து வெற்றி பெற அவர்களுக்கு வழிகாட்டி அருளும். மகா ஞானமுள்ள சூசையப்பரே, இயேசுவை வளர்த்த உம்முடைய ஞானத்தைப் போல எங்களுக்கும் இறை ஞானத்தை அளிக்கும்படி வேண்டுகிறோம். நாங்கள் கடவுளுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படவும், இந்த உலகின் மாயைகளுக்கு மயங்காமல் நித்திய வாழ்வுக்கான பாதையில் நடப்பதற்கான தெளிவை எங்களுக்கு தந்தருளும். மேலும் ஜெபிக்கும் ஆற்றலை எங்களுக்கு அளித்து ஜெபத்தில் நிலைத்திருக்கவும் இறைவனுடன் நெருங்கிய உறவை பேணவும் துணை புரியும். உம்மிடம் இருந்த மனித நேயத்தை எங்களுக்கும் அளித்து இயேசுவை போல பிறர் மீது கருணையும் இரக்கமும் அன்பும் கொண்டவர்களாக வாழவும், எங்கள் அயலானுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்யவும் தேவையான இதயத்தை தந்தருளும். புனிதர்களின் மாதிரியாகிய புனித சூசையப்பரே, இன்று நாங்கள் உம்முடைய பரிந்துரையை நாடி எங்களுடைய எல்லா தேவைகளுக்காகவும் மன்றாடினோம். திரு குடும்பத்தை காத்த உமது பராமரிப்பால் எங்கள் குடும்பங்களும் எங்கள் குழந்தைகளும் எங்கள் உழைப்பும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்று மீண்டும் ஒரு முறை உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் எளியோரை நேசிக்கவும் உழைப்பை புனிதமாக கருதவும் எமது வாழ்வில் உம்முடைய விசுவாசத்தையும் பணிவையும் பின்பற்றவும் அருளும். குறிப்பாக எங்கள் மரண நேரத்தில் எங்களோடு இருந்து சாத்தானின் சோதனைக்கு பயப்படாமல் உமது வளர்ப்பு மகன் இயேசுவின் திருமுகத்தை தரிசித்து அன்னை மரியாவுடன் நித்திய பேரின்பத்தை அடைய எங்களுக்காக பரிந்து பேசும். இயேசுவின் திரு இருதயத்திற்காகவும்
மரியாவின் மாசற்ற இருதயத்திற்காகவும் எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். ஆமீன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னி மரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணம் அடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணம் அடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமீன். புனித சூசையப்பரிடம் ஜெபம். மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவ தாயாரான ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித கன்னி மரியா இடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசு நாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தால் நமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும் எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள ஒத்தாசையால் துணையாயிருக்கவும் மன்றாடுகிறோம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கை தாதையே, இயேசு கிறிஸ்து நாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் கருணையுடன் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. திவ்ய பாலகன் முன்னாள் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாயிருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்திலும் இருந்தும் பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாயிருந்து விண்ணுலகில் முடிவில்லா பேறு பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசையப்பரை குறித்து சுகிர்த மன்றாட்டு. இரக்கம் நிறைந்தவருமாய் எங்கள் அன்பு வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை மன்றாடி உமது அடைக்கலத்தை தேடி மனமிறங்கி கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று புனித தெரசம்மாள் உறுதியளித்ததை நினைத்தருளும். என் அன்பு தந்தையே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்டப்பட்டு
நான் உமது திருப்பாதத்தை தேடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்துக்கு காத்து கொண்டு உமது முன் சரணடைகிறேன். மிகவும் இரக்கமுள்ள தந்தையாகிய புனித சூசையப்பரே, கொஞ்சமும் தகுதியில்லாத என் மன்றாட்டை புறக்கணியாமல் இரக்கமாய் கேட்டு உதவி செய்தருளும். ஆமீன். புனித சூசையப்பருக்கு தன்னை முழுவதும் ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். மகிமை நிறைந்த தந்தையாகிய புனித சூசையப்பரே, மரியன்னையின் புனித கணவரே, இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, உம்மை நம்பினவர்களுக்கு தவறாது அடைக்கலம் அளிப்பவரே, நன் மரணத்திற்கு பாதுகாவலரே, உமது சீடர்களாயிருக்கிற நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது அரியணை முன் சாஷ்டாங்கமாக விழுந்து மூவொரு இறைவனிடமும் உமது மகனான இயேசு கிறிஸ்துவிடமும் உமது தூய மனைவியாகிய மரியன்னையிடமும் சகல புண்ணிய ஆன்மாக்களின் அருகிலும் மிகுந்த வணக்கத்துடன் உம்மை எங்களுக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொள்கிறோம். உமக்கு எங்களது உடலையும் உடல் உறுப்புகளையும் சக்தியையும் உடைமைகளையும் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது மகிமையை கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை பிரபல்யப்படுத்தி ஒரு நாளாவது உமக்கு புகழ்ச்சியையும் வேண்டுதலையும் செலுத்தாமல் இருக்க போவதில்லை. நீர் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களது துன்பங்களை சரி செய்து எங்களை புண்ணிய வழியிலே தவறாமல் நடக்க செய்தருளும். இயேசு, மரியன்னை இவர்கள் கரங்களில் பாக்கியமான மரணத்தை அடைந்த நீர், நாங்கள் மரிக்கும்போது ஆசீர்வாதத்துடன் மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைந்து உம்முடன் என்றென்றும் வாழ உதவியருளும். உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களை கைவிடாதேயும் தந்தையே. ஆமீன். நான் மரணமடைய ஜெபம். மிகுந்த திறமையும் வல்லமையும் மிக்கவரான புனித சூசையப்பரே, பசாசு, உலகம், உடல் என்ற 3 எதிரிகள் என்னுடைய மரண வேளையிலே என்னோடு போராடுகிற போது நான் செய்த பாவங்களையும் என் ஆன்மாவின் பலவீனத்தையும் நினைக்கும் போது எனக்கு தோல்வி வருகிறதே ஒழிய வெற்றி கொள்ள வழி தெரியவில்லை. இப்படி வராதிருக்கும்படி 2 மன்றாட்டுகளை கேட்கிறேன். சாகும்போது தேவையான விசுவாசம், நம்பிக்கை முதலிய புண்ணியங்களில் நான் இப்போது பழகவும், மரண தருவாயில் உமது அடைக்கலத்தில் மரிக்கவும் ஆகிய 2 மன்றாட்டையும் நீர் எனக்காக இறைவனிடம் கேட்டால் அது எனக்கு கிடைக்கும் என உறுதியாக நம்புகிறேன். இந்த உதவியை நீர் எனக்கு செய்ய இயேசு கிறிஸ்து மரியன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறேன் தந்தையே. ஆமீன். புனித சூசையப்பருடைய 7 துன்பங்களையும் 7 சந்தோஷங்களையும் குறித்து கேட்கும் மன்றாட்டு. 1. புனித சூசையப்பரே, நீர் மரியன்னை கருவுற்ற விதத்தினை அறியாமல் பட்ட மனவேதனைக்காக வருந்துகிறேன். அதன் காரணத்தை வான தூதரால் அறிந்து நீர் மகிழ்ச்சி அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் அனுபவித்த துன்பத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்
மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாவது, புனித சூசியப்பரே, இயேசு பாலன் மாட்டுக் கொட்டகையில் பிறந்ததற்காக நீர் துன்பம் அனுபவித்ததற்காக வருந்துகிறேன். அவர் வான தூதர்களாலும் மனிதர்களாலும் வணங்கப்படுகிறதைக் கண்டு சந்தோஷம் அடைந்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசியப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, புனித சூசியப்பரே, இயேசு பாலன் விருத்த சேதனப்பட்டதைக் கண்டு நீர் துன்பப்பட்டதற்காக வருந்துகிறேன். அவருக்கு இயேசு என பெயர் சூட்டப்பட்டதற்காக நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசியப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, புனித சூசையப்பரே, இயேசுவின் பாடுகளையும் மரியன்னையின் துன்பத்தையும் சிமியோன் முன்னறிவிக்க கேட்டு நீர் பட்ட துன்பத்திற்காக வருந்துகிறேன். மனித குலம் மீட்பர் அவர் என முன்னறிவிக்க கேட்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே,
இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, புனித சூசையப்பரே, நீர் எகிப்து நாட்டிற்கு ஓடி போனதை பற்றி வருந்துகிறேன். நீர் எமது இரட்சகரை காப்பாற்றினதற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, புனித சூசையப்பரே, எகிப்து நாட்டிலிருந்து திரும்பி வரும்போது நீர் பயப்பட்டதற்காக வருந்துகிறேன். வான தூதர்கள் காட்சி அளித்ததால் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியில் திளைத்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, புனித சூசையப்பரே, இயேசு காணாமல் போனதற்காக நீர் பட்ட மனவேதனைக்காக மிகவும் வருந்துகிறேன். அவரை மீண்டும் கண்டபோது நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்போமாக. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்னையின் புனித கணவராக புனித சூசையப்பரை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு பராமரிக்க விரும்பினீரே. இவ்வுலகில் எங்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிறவர், வானுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் ஏற்புடையவர்களாக விளங்க இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனோடும் தூய ஆவியோடும் முக்காலமும் வாழ்ந்து அரசாளுபவராய் இருக்கிற ஆண்டவரே, ஆமீன். புனித சூசையப்பர் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாவின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துநாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகமுடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கமுள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே,
எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பர்த்தாவாக முத்தனான சூசியப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிற அவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்களாகும்படி தேவரீர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமீன். பாப்பரசர் 13ஆம் சிங்கராயர் சூசையப்பர் பேரில் செய்த ஜெபம். புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்பத் துயரங்களில் உமது சரணமாக ஓடி வந்தோம். உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின் உமது அடைக்கலத்தை அடைய நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். தேவ தாயாரான அமலோற்பவ கன்னி மாதாவின் பேரில் நீர் வைத்திருந்த அன்பின் ஐக்கியத்தை பார்த்து திவ்ய பாலனான இயேசுவை அன்போடு அரவணைத்து வளர்த்த தந்தைக்குரிய உமது நேசத்தை பார்த்து அத்திவ்ய கர்த்தர் தமது திரு இரத்தத்தால் மீட்டு ரட்சித்த மனு குலத்தை கிருபா கடாட்சமாய் பார்த்தருளி எங்கள் அவசரங்களில் உமது செல்வாக்குள்ள மன்றாட்டினால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று மன்றாடுகிறோம். திரு குடும்பத்தை காத்து நடத்தின விவேக காவலனி இயேசு கிறிஸ்துவின் பிரஜைகளை ஆதரித்தருளும். அதிமிக உருக்க நேசம் அமைந்த பிதாவே, சகல பாவ மாசுகளினின்றும் எங்களை தற்காத்தருளும். வல்லமை பொருந்திய பாதுகாவலனே, எங்கள் சத்துருக்களோடே நாங்கள் நடத்தும் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். மரண ஆபத்தினின்று திவ்ய பாலனை தேவரீர் அன்று மீட்டு ரட்சித்தது போல இப்போது எங்கள் சத்துருக்களின் சகல தந்திரங்களில் நின்றும் இக்கட்டு இடையூறுகளில் நின்றும் திருச்சபையை பாதுகாத்தருளும். உமது தயவு ஆதரவால் நாங்கள் தற்காக்கப்பட்டு உமது திவ்ய மாதிரிகையை பின் சென்று பரிசுத்தமாய் ஜீவித்து பக்தியாய் மரித்து பரகதியின் ஆனந்தத்தில் வந்து சேரத்தக்கதாக தேவரீருடைய இடைவிடாத உதவி ஒத்தாசையை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமீன். அனுகூலமடைய ஜெபம். கன்னியர்களின் தந்தையும் பரிபாலனுமாகிய புனித சூசையப்பரே, பிரமாணிக்கமுள்ள காவலனே, பரிசுத்தமயமாகிய இயேசுவையும் கன்னியருக்கு அரசியாகிய புனித மரியாவையும் சர்வேஸ்வரன் உமது அடைக்கலத்தில் ஒப்படைத்தாரே. உமது அருமை பராமரிப்புக்கு மிகவும் உரியவர்களாயிருக்கிற இந்த இருவரை குறித்து நான் இறந்து கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், நான் மாசற்ற சிந்தனைகளோடும் தூய இருதயத்தோடும் கற்புள்ள சரீரத்தோடும் உத்தம தேவ சிநேகத்தோடும் பழுதின்றி நடந்து அதிவ்ய இயேசுவுக்கும் தேவ மாதாவுக்கும் இடைவிடாமல் ஊழியம் பண்ணும்படிக்கு எனக்கு வேண்டிய வரப்பிரசாதத்தை கேட்டு தந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இந்த புதன்கிழமை ஆராதனையை நாம் நிறைவு செய்யும் வேளையில் நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வெறுமையாய் போகாது என்ற உறுதியை பற்றி பிடிப்போம். நாம் புனித சூசையப்பரிடம் மன்றாடிய அனைத்து வேண்டுதல்களுக்கும் பதில் கிடைக்கும். விசுவாசத்தோடு காத்திருங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பது நிச்சயம் நடக்கும். ஆமீன்.